ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக்கரி ஸ்டைலில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் மைதா மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் மில்க் பவுடரு. இதை மூணுமே வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸு. மைதா இங்கே ஒரு அரை கப்பு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் பேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் மில்க் பவுடரும் நம்ம சேர்த்து இதை நல்லா சல்லடை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 வாட்டி சலிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அதாவது அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 முட்டை கரெக்டாக இருக்கும். ரொம்ப சின்ன முட்டைன்றதுனால நான் இங்கே 3 முட்டை எடுத்திருக்கேன். பெரிய முட்டையாக இருந்தால் 2 முட்டையே போதும். ஒரு டீஸ்பூன் கேக் ஜெல் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா பீட் பண்ணி நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் இதில் கலந்து நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பீட் ஆனதும் இதில் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பைனாப்பிள் எசன்ஸும் வெனிலா எசன்ஸ், எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை கேக் ஜெல் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ பேக்கரி மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு அடி பீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 6 இன்ச்சு கேக் டின்னில் ஊற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். டேஸ்ட்டுக்காக நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். ஸோ 6 இன்ச்சு கேக் டின்னில் ரவுண்டு டின் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டின்னில் இந்த மாவை ஊற்றிட்டு ஒரு 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேக் ஆகி வந்துடும். பேக் ஆனதும் இதை நல்லா நம்ம டீமோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு டீமோல்ட் பண்ணிட்டு மேலே மட்டும் லைட்டாக க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த லேயரை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கேக்கு ரொம்ப சாஃப்டாகவே வரும். இது வந்து நல்லா மெலிசான லேயர் மாதிரியும் நம்ம போடலாம். நான் இங்கே ஒரு 3 லேயராக நான் இங்கே கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைன் கிளாஸும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.